ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31, 32 பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 32ஆம் வசனம், 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். குத்து விளக்கை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குத்து விளக்கில் 32ஆம் வசனம், யாத்ராகமம் 25, 32 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். அதாவது விளக்கு தண்டு, அந்த தண்டினுடைய பக்கத்தில் 6 கிளைகள் விடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்தில், தண்டினுடைய ஒரு பக்கத்தில் 3 கிளைகள், அடுத்த பக்கத்தில் இன்னும் 3 கிளைகள், அப்படி அது செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை நான் கவனிக்கும்போது இந்த குத்து விளக்கு கர்த்தருடைய ஆவியினுடைய தன்மையின் வெளிப்பாடாக இங்கே தான் பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 2ஆம் வசனம் சொல்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. குத்துவிளக்கில் மையத்தில் ஒரு தண்டு, அது கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கின்ற அந்த அடையாளம். அதிலிருந்து 6 கிளைகள், அது ஆவியானவருடைய அந்த 6 தன்மைகள், சொல்லப்போனால் ஆவியானுடைய 7 செயல்பாடுகளை குறிக்கின்ற அந்த குத்து விளக்கை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியை கொடுத்து வேதம் சுட்டி காட்டுகின்ற வேதங்கள் வசனங்களை பார்த்தால், குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தால் கர்த்தருடைய 7 ஆவி என்று வாசிக்கிறோம். வெளிப்பாடு 1:4 வாசிக்கிறோம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று வாசிக்கிறோம். ஆவியானவருடைய 7 விதமான தன்மைகளை ஆவியானவரே ஒரே வார்த்தையை சொல்கிறார்கள். 7 விதமான ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இது ஒரு முறை அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இதே கருத்தை நாம் கவனிக்கிறோம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவியை நாம் பார்க்கிறோம். அது ஆவியானுடைய 7 தன்மைகள் அங்கே 7ஆக சொல்லப்படுகிறது. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் அதே வாசிக்கிறோம். அப்பொழுது வெளிப்பாடு 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும்
4 ஜீவன்களுக்கு மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே தேவனுடைய ஆவி அது 7 தன்மைகளை கொண்டதாக வேதத்தில் நாம் கவனிக்கிறோம், திரும்ப கவனிக்கிறோம். என்ன சொல்ல போனால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு 5:6 கவனித்தோம். பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் கர்த்தருடைய 7 கண்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே சகரியா 3:9 வாசிக்கிறோம், நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவிக்கு 7 விதமான தன்மைகள், அதனுடைய கண்களோடு ஒப்பிட்டு வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவருக்கு 7 விதமான குணாதிசயங்களை நாம் வேதத்தை திரும்ப வேதம் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் கவனிக்கிறோம். இது குத்துவிளக்கு செய்ய சொல்லும்போது கர்த்தர் இதை பார்த்தால் ஒரு மரத்தினுடைய வடிவத்தில் தான் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு தண்டு வருகிறது, அந்த தண்டிலிருந்து கிளைகள் வருகிறது. அந்த கிளைகளில் பார்த்தால் அங்கே நாம் பார்த்து ஏற்கனவே கவனித்திருக்கிறோம், அதிலே அந்த கிண்ணங்கள் போன்ற அந்த குமிழ்கள், மொக்குகள், பூக்கள், துளிர், இவைகள் எல்லாமே நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இது இந்த குத்துவிளக்கு ஒரு மரத்தின் சாயலில் செய்யப்படுகிறது. இது இப்படித்தான் மோசேக்கு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறதை காட்டினார், மலையில் காட்டினாரே. அந்த குத்துவிளக்கு ஒரு மரத்தினுடைய வடிவம்தான், ஒரு மையத்தண்டு, அதிலிருந்து கிளைகள், அந்த ஒவ்வொரு கிளைகளும் அந்த தண்டிலும் அங்கே பூக்கள், குமிழ்கள், அதே போல் மொக்குகள், இன்னும் சொல்லமான துளிர்கள், இவைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மரத்தின் வடிவத்தில் ஏன் கர்த்தர் இந்த குத்துவிளக்கை செய்ய சொல்ல வேண்டும் என்றால், இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள் நமக்கு சில மரங்களை குறித்து சுட்டி காட்டுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33, 34. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். கர்த்தர் தோப்புகளை, அதாவது உள்ள மரங்களை கர்த்தர் வெட்டுகிறார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். இந்த மரங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 10:33 சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். அப்படின்னு அந்த மரங்கள் மேட்டுமையானவைகள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டி போடுவார், மகத்துவமானவராலே லீபனோன் விழும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இது ஏசாயா 10ஆம் அதிகாரம் 34, 33, 34 வசனங்களில் இங்கே சொல்லப்பட்டது. இது தீர்க்க தரிசனமாக, அதாவது மரங்கள் வெட்டப்படுகின்ற அனுபவம், தோப்புகள் அழிக்கப்படுகின்ற அனுபவம், மேட்டுமையானவைகள் வெட்டி தாழ்த்தப்படுகின்ற அனுபவம். என்ன சொல்லப்போனால் லீபனோன் விழும் என்று வேதம் சொல்கிறது. இது தீர்க்க தரிசனமாக அசீரியாவுடைய இராணுவத்தையும் அசீரிய அரசனையும் சுட்டி காட்டுவது. ஆகவே மேட்டுமையான மரங்கள் வெட்டப்படுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களில். அடுத்து ஏசாயா 11:1. இது தொடங்கும் போது தமிழில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து அப்படி ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பட், ஆனால் என்று ஆரம்பிக்கிறது. ஏசாயா 11:1 ஆனால் என்று ஆரம்பிக்கிறது என்றால் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் மரங்களெல்லாம் வெட்டப்படுகிறது, மேட்டுமையான மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுகிறது, தோப்புகள் வெட்டப்படுகிறது, கர்த்தருடைய கோடாரியினாலே லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் கூட வெட்டப்படுகிறது. வெட்டப்படுகின்ற இந்த மரங்கள் அசீரிய சாம்ராஜ்யத்தை,
அசீரிய அரசனை அவனுடைய இராணுவத்தை சுட்டி காட்டுகின்ற தீர்க்க தரிசனம் அது. ஆனால் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அந்த அடிமரம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பார்த்தா சொல்லப்படுகின்ற வார்த்தை ஸ்டெம், அதாவது அந்த அடித்தண்டு தான். குத்துவிளக்கில் எப்படி ஒரு தண்டு இருக்கிறதோ அதே போல் ஒரு தண்டு. ஆனால் இந்த தண்டு அடிமரம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் ஸ்டம்ப் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஸ்டம்ப் என்றால் அடிமரம் வரை வெட்டப்பட்டு மறுபடியும் துளிர்க்க முடியாத ஒரு மரத்துக்கு சொல்லுகின்ற பெயர் தான் ஸ்டம்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், பெரிய மரங்களெல்லாம் வெட்டப்படுகிறது, அசீரியனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆனால் அடுத்து சொல்கிறார், ஆனால் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அசீரிய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு அடுத்து தளர்ந்து போன, தாழ்ந்து போன, வெட்டப்பட்டு நம்பிக்கையற்று கிடக்கிற இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேலை குறிப்பதற்கு இங்கே தாவீது என்று சொல்லி இருக்கலாம். ஏன்னால் ஆண்டவர் இயேசுவுக்கு தாவீதின் குமார் என்று பெயர். ஆனால் இங்கே ஆவியானவர் தாவீதனுடைய அடிமரத்திலிருந்து சொல்லாமல் ஈசாய் என்னும் அடிமரம், தாவீதின் தகப்பன் ஈசாயை சொல்வதற்கு காரணம், தாவீது என்றாவது ஒரு பிரபலமானவன், தாவீது என்றாலாவது தேவனுக்கு பிரியமானவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஈசாய் என்பவர் ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆகவே மேசியா வரப்போகிற அந்த தொழில் விடுவது யார் என்றால் அது மேசியாவை குறிக்கின்ற வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டுக்கு, பழைய ஏற்பாட்டில் மேசியா என்றால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றாலே நம்ம அறிந்திருக்கிறோம். மேசியா என்றால் விடுவிக்கிறவர், டெலிவரர், அவர் விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். இங்கே பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று அளிக்கப்படுகிறது. அடுத்து விழுந்து போய் நம்பிக்கையற்று கிடக்கிற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து வெட்டப்பட்டு மறுபடியும் துளிர்க்க முடியாத நிலையில் இருக்கிற அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது என்று சொல்லப்போனால் ஒரு கிளை தோன்றுகிறது என்று வேதம் அந்த வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றுகிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அது மேசியாவை குறிக்கிற வார்த்தை, இஸ்ரவேலை விடுவிக்க போகிறவர் என்ற வார்த்தை. என்று சொல்ல போனால் விழுந்து கிடக்கிற மங்கி போன அந்த திரியாகிய அந்த இஸ்ரவேலை மறுபடியும் கர்த்தர் அதை ஒளிவீச செய்ய போகிறார் என்பதற்கு நம்பிக்கையாக கர்த்தர் சொல்வது தான் இந்த ஈசாய். ஆனால் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்ற ஒரு மகிமையான வார்த்தை இது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கை நாம் அது தண்டு இங்கே பார்க்கிறோம். அதன் அடிமரத்திலிருந்து, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது, அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றுகிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அது பின்னாட்களில் வரப்போகிற மேசியாவை, இஸ்ரவேல் ஆவலோடு காத்திருக்கிற அந்த மேசியாவை குறிக்கிற அந்த துளிர் அல்லது அந்த கிளை. நாம் அந்த கிளையை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அதில் அந்த சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆண்டவர் இயேசுவை ஒரு கிளை என்றே வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவனுடைய சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 13ஆம் வசனம், சகரியா 6:13, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவை மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆகவே அந்த விழுந்து போன அல்லது எல்லாத்தையும் இழந்து போன அந்த இஸ்ரவேல் வம்சத்தை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்கு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழித்து மறுபடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து, அதாவது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை தோன்ற பண்ணுவதை ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இயேசுவை
ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ஏசாயா அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருப்பார். ஆவியானவரே 7 ஆவிகள் என்று நாம் கவனித்தோம். இந்த 7 ஆவியின் தன்மையும் ஆண்டவர் இயேசுவின் மேல் அது இருக்கு. அந்த மெசியாவின் மேல் அல்லது கிறிஸ்துவின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் இருக்கக்கூடிய அந்த 7 ஆவிகளை ஆவியானுடைய 7 தன்மைகளை சுட்டி காட்டுகிறார். இது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த குத்து விளக்கினுடைய அந்த மையத்தண்டு, அதிலிருந்து தோன்றுகின்ற அந்த 6 கிளைகள் அல்லது 3 ஜோடிகளாக சொல்லப்பட்ட அந்த 6 கிளைகள், அது ஆண்டவர் இயேசுவை அவர் சிலுவையில் நிறைவேற்றப் போகிறார். அவர் முழு உலகத்துக்கும் இரட்சகராக மாறுவதற்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு பெரிய பணியை செய்வதற்கு, ஒரு பெரிய அந்த உத்தரவாதமுள்ள அந்த வேலையை செய்வதற்கு தேவன் அவரை அபிஷேகித்ததை குறித்து இந்த குத்துவிளக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கான்சக்ரேட் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியை கொடுத்து, ஆவியோடைய 7 தன்மைகளை அவருக்கு கொடுத்து, அந்த ஆவியின் மூலமாக அவரை கான்சக்ரேஷன் அல்லது திருநிலைப்படுத்துதல், இன்னும் சொல்ல போனால் அவர் செய்ய போகிற அந்த பெரிய வேலைக்கு அவரை ஆயத்தப்படுத்துவது, அவரை சத்துவம் உள்ளவராய் மாற்றுவதற்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 தன்மைகள் அதைத்தான் யோவான் ஸ்நானன் சுட்டி காட்டுகிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் ஆவியானவர் யோவான் ஸ்நானன் சொல்லுவதாக ஆவியானவர் எழுதுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர், யோவான் 3, 34, 35. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு கொடுத்தது அவருடைய ஆவியை அளவில்லாமல், விதவுட் மெஷர், அளந்து கொடுக்கவில்லை, அளவில்லாமல். அதாவது அந்த 7 ஆவிகளின் தன்மை முழுவதையும் ஆண்டவர் இயேசுவுக்கு அளவில்லாமல் கொடுத்தாராம். சொல்லுகிறார் யோவான் 3:35, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், ஆவியானவர் தான் தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றுக்கும் மையமாக இருப்பது. அந்த ஆவியை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார், அளவில்லாமல் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே பிதா ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த குத்துவிளக்கு கர்த்தருடைய ஆவியின் தன்மை என்றாலும், அந்த குத்துவிளக்கினுடைய அந்த மையத்தண்டு 6 கிளைகள், அவைகள் 7மே ஆண்டவர் இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் அடையாளம். ஆகவே தான் ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பழையற்பாட்டில் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் வருவார், ஆனால் நிரந்தரமாக யார் மேலும் தங்கினதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு சொல்ல முடிகிறது. ஏனென்றால் அவர் வந்து போகின்ற ஆவியானவர் அல்ல. இயேசுவுக்கு ஆவியின் நிறைவு முழுமையாக கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அது வந்து போகிற ஆவி அல்ல, அது நிரந்தரமாய் தங்கியிருக்கிற ஆவியான அனுபவத்தை குறிக்கிறது. ஏசாயா 61:1 லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் ஆண்டவர் இயேசுவை வாசிக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் ஆண்டவர் இயேசு அதே ஜெபாலயத்தில் ஏசாயா புத்தகத்தை வாசிப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே அந்த குத்துவிளக்கினுடைய அந்த தண்டும் 6 கிளைகளும், அது 7 பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். அவைகள் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டது தான் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் அடையாளம், ஆவியானவர் தங்கி இருந்த அந்த ஆவியானவருடைய 7 அடையாளங்கள் அந்த 6 கிளைகள் வழியாக, அதாவது அந்த மையத்தண்டிலே அவள் அகல்ல எண்ணெயை ஊற்றினால் அது எல்லா கிளைகளிலும் தானாக போயிடும். ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனியாக எண்ணெயை ஊற்ற வேண்டாம். அந்த மையத்தண்டிலே உள்ள அகல்லே விளக்கை எண்ணெயை ஊற்றினால் அது ஏனென்றால் அது உள்ளேயே எண்ணெய் போவது போல்தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது. தேவனுடைய ஆவி, அந்த ஆவிய தன்மைகள் ஆண்டவர் இயேசுவில் இருக்கிறது. ஆகவே இந்த குத்துவிளக்கு அபிஷேகத்தின் அடையாளம், ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தை குறிப்பது. இந்த 6 தன்மைகளை நாம் கவனிப்போம். மையத்தண்டு அது கர்த்தருடைய ஆவியானவர், அந்த ஆவியானவர் கொடுக்கின்ற 6 விதமான அனுபவங்கள் நாம் இதை ஆண்டவர் இயேசுவில் பார்க்கலாம். இது நாம் கவனித்தோம். ஒரு பக்கத்தில் 3 கிளைகள், மறுபக்கத்தில் 3 கிளைகள். அது சொல்ல போனால் 3 ஜோடிகளாக இருக்குது. அந்த விளக்கு கிளைகள் தண்டிலிருந்து 3 ஜோடிகள். இந்த 3ஐயும் நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால், இது ஒரு பக்கத்தில் 3, அடுத்த பக்கத்தில் 3, ஒன்று அந்த ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தில் 2ஐயும் சேர்த்து சொன்னால் இது ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்டலெக்சுவல் லைஃப், அதாவது அறிவுபூர்வமான அல்லது அறிவுத்திறனுடைய ஒரு வாழ்வு. அந்த 3 ஜோடிகள், முதல் ஜோடி இது இன்டலெக்சுவல் லைஃப், அதாவது அறிவு சார்ந்த, சொல்லப்போனால் அறிவு திறன் உடைய, புத்தி கூர்மை உடைய ஒரு வாழ்வை குறிக்கின்றது இந்த முதல் 2. அடுத்த 2 அது பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறது. மேலே உள்ள 2 கிளைகள் அவைகள் இது இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த அல்லது புத்தி கூர்மை உள்ள வாழ்க்கையை குறிப்பது. அடுத்த 2ம் இது பிராக்டிக்கல், நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆவியினுடைய தன்மைகள். அடுத்து அதுக்கு கீழே 3வது இது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வு, அந்த வாழ்வுக்கு தேவையானது. திரும்ப கவனித்தால் அந்த இன்டலெக்சுவல் லைஃப் அல்லது அந்த அறிவுத்திறன், புத்தி கூர்மை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவை என்றால் ஞானம், உணர்வு. மையத்தண்டு அதிலே 2 கிளைகள், ஒன்று ஞானம், மற்றொன்று உணர்வு. அடுத்த 2 இந்த பக்கத்தில் 1, இந்த பக்கத்தில் 1 அது பிராக்டிக்கல் லைஃப், அதாவது ஆலோசனை பலன். 3வது இது ஆவிக்குரிய வாழ்வின் தன்மை, இது அறிவு. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆகவே 3 ஜோடிகளாக அந்த கிளைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று இது இன்டலெக்சுவல் லைஃப், அடுத்தது பிராக்டிக்கல் லைஃப், 3வதாக ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்துக்கு மிக அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒன்று. நாம் இதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிப்போம். முதலாவதாக அந்த இன்டலெக்சுவல் லைஃப், ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த இந்த குத்துவிளக்கு எப்படி ஆண்டவர் இயேசு பெற்ற அபிஷேகத்தின் அடையாளம் என்றால், முதலாவது அந்த இன்டலெக்சுவல் லைஃப்பில் உள்ள ஜோடியில் முதலாவது ஞானம். ஞானம் என்றாலே நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசுக்குள்ளே தான் ஞானம் முழுமையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அந்த ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தொழித்த அந்த தொழில், அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின அந்த கிளை, அந்த கிளைக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் முதலாவது கொடுக்கப்பட்டது அந்த இன்டலெக்சுவல், அதாவது அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு, புத்தி கூர்மை உள்ள வாழ்க்கைக்கு தேவையானது ஞானம். அந்த ஞானம்
கொலோசியர் 2:3 நாம் கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசுக்குள்ள அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகவே அந்த குத்துவிளக்கினுடைய ஒரு தண்டு, ஒரு கிளை, அந்த கிளை அது ஆண்டவர் இயேசுவுக்கு அபிஷேகத்தால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தின் அடையாளம். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம், அவரே தேவனால் நமக்கு ஞானம், மீட்பு, நீதி, பரிசுத்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு பெற்ற அபிஷேகத்தில், ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் இயேசுவை கான்சக்ரேட் பண்ணி, அவரை பிரித்தெடுத்து, அவரை திருநிலைப்படுத்தி, அவரை கொண்டு அந்த சிலுவையில் செய்ய வேண்டிய அந்த மகத்துவமான அந்த வேலையை செய்வதற்கு தேவன் அவருக்கு கொடுத்தது ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே அவரை பார்த்தவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக அவருடைய ஊரார், அவர் வளர்ந்த அந்த ஊரார் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஆண்டவர் இயேசு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவர்கள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கையினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த ஞானம் வந்தது? ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவன் தச்சன் அல்லவா? மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஜனங்கள் அவர் வளர்ந்த ஊராகிய அந்த நாசரேத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்க தடுமாறுகிறார்கள். அவர்கள் என்ன செய்ய யோசிக்கிறாங்க, இவன் தச்சனாச்சு, இஸ் நாட் அ கார்பெண்டர், இவன் ஒரு தச்சன் தானே, இந்த தச்சனுக்கு இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி வந்தது, யார் கொடுத்தது என்று கேட்குறாங்க. அப்படியானால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை தேவன் கொடுத்து அவரே அந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் அவருக்குள்ள முழுமையாக இருக்கிறது. அவர் எங்கே கற்றார், எப்படி கற்றார் நமக்கு சொல்லப்படல. வேதம் சொல்லவில்லை. கற்றிருக்கலாம், யூத ரபிகள் மூலமாக கற்றிருக்கலாம், அல்லது அவருடைய தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் வேதம் அதை நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அவர் பேசுவதை கண்டு, அவர் வாழ்க்கையில் செயல்பட்ட கிரியைகளை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர் வளர்ந்த ஊர் தான், சொல்லப்போனால் 30 வயது வரை அங்கே தான் அவர் இருந்திருக்கக்கூடும். அந்த ஊரார் ஆச்சரியப்படுறாங்க, இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது? அப்படி என்றால் அவருக்கு அந்த அபிஷேகத்தின் வழியாக அந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவர்தான் ஞானம் என்று கவனித்தோம். ஞானம், அறிவாகிய பொக்கிஷம் அவருக்குள் இருக்கிறது. அதை கொலோசியர் 2:3 கவனித்தோம். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் அவர் நமக்கு ஞானமானார், நமக்கு பரிசுத்தமானார், நீதியானார், மீட்பானார். அவர்தான் ஞானம். ஆனால் அந்த ஞானத்தை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. தேவனுடைய அபிஷேகம் அவருக்கு பின்னாடி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சிறுவயது, சொல்லப்போன 12 வயதில் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு அவர் பெற்றோரால் கைவிடப்பட்டு மறுபடியும் அவர்கள் அவரை சந்தித்த பிறகு வேலும் சுட்டி காட்டுகிறது, ஆண்டவர் இயேசு பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இதோடு நின்றுவிடவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். சொல்லப்போனால் ஜீசஸ் இன்க்ரீஸ்ட், அவர் பெருகினார். ஆகவே அந்த அபிஷேகத்தின் மூலமாக இயேசுவுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகத்தில் அவருக்கு கிடைக்க போகிற மேன்மைகள் இருக்குது. ஞானம் வரும். ஆனால் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஞானத்தில் வளர்கிறார், ஞானத்தில் பெருகுகிறார். இந்த தன்மை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று. இந்த ஞானம் என்பதற்கு மிக எளிமையாக அநேக வியாக்கியானங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஞானம் என்றால் டு லிவ் அ காட்லி லைஃப் இன் அன் அன்காட்லி லைஃப் என்று சொல்வார். அன்காட்லி வேர்ல்டு,
அதாவது தேவன் இல்லாத ஒரு உலகத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற அந்த தன்மை தான், அதற்கு தேவைதான் ஞானம் என்று சொல்லுகிறார்கள். ஞானம் என்றால் என்ன? நாலெட்ஜ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். அதாவது அறிவு, ஒன்றை அறிந்து கொண்டதை புரிந்து கொண்டு அதை சரியான நோக்கத்தோடு செயல்படுத்துவது ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஞானத்துக்கு நாம் ஒரு கருத்தை கவனிக்கிறோம். இது ஒருவரை பார்க்கும்போது, ஒரு பொருளை பார்க்கும்போதே என்ன வருதுன்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே அந்த ஞானம் இருந்தால் அவர்களுக்கு அந்த டிசர்னிங், ஒன்று தோற்றத்தை வைத்தே ஒன்றை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அவருடைய தன்மை என்ன, நேச்சர், அவருடைய சுவாபங்கள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எளிதாக கண்டுகொள்கின்ற அந்த தன்மை தான் ஞானம். சொல்லப்போனால் பவர் ஆஃப் டிசர்னிங் த நேச்சர் ஆஃப் திங்ஸ் த்ரூ அப்பியரன்ஸ். விஸ்டம் என்றால் மிக எளிமையாக வேறு சுட்டி காட்டுகிறார்கள். பவர் ஆஃப் டிசர்னிங் த நேச்சர் ஆஃப் திங்ஸ். ஒன்றை பார்க்கும்போது, ஒருவரை பார்க்கும்போதே என்ன ஆகும்னா அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்று எளிதாக பகுத்தறிகின்ற அந்த வல்லமைக்கு பேர் தான் ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த ஞானத்தினால் நிறைகிறார், ஞானத்திலே பெருகுகிறார், ஞானத்திலே அவர் வளர்கிறார். இந்த ஞானத்தினுடைய தன்மையை, அது ஒன்றை பார்த்த உடனேயே அந்த தோற்றத்தை வைத்து அவருடைய தன்மையை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஞானம் ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்தது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். பிலிப்பினால் நாத்தான்வேல் அழைக்கப்பட்டு வருகிறார். இந்த நாத்தான்வேல் வருகிறார். வரும்போது ஆண்டவர் இயேசு குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அந்த டிசர்னிங் த நேச்சர் பை அப்பியரன்ஸ் இட்செல்ஃப், அந்த தோற்றத்தை பார்த்தே அவரால் சொல்ல முடிகிறது. அந்த ஞானம் அவருக்குள் இருந்தது. ஆகவே முதலாவது அவற்றில் இருந்தது அந்த ஞானம். இரண்டாவதாக அந்த ஞானம் வந்தால் அடுத்து அந்த உணர்வு தானாக வரும். அந்த ஞானம் வரும்போது அந்த உணர்வு, ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் அதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை பவர் டு டிசர்ன் the difference of things through the appearance. ஒன்று ஞானம் என்றால் தோற்றத்தை ஒருத்தர் பார்த்த உடனே அந்த அப்பியரன்ஸ், தோற்றத்தை வைத்து அவருடைய தன்மையை புரிந்து கொள்வது அல்லது வெளிப்படுத்துவது ஞானம். இரண்டாவது புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உணர்வு. தமிழில் உணர்வு என்ற வார்த்தை. ஞானத்தினுடைய அந்த ஜோடி அடுத்த பகுதி என்னவென்றால் அது உணரக்கூடிய தன்மை. பவர் டு டிசர்ன் த டிஃபரன்ஸ் ஆஃப் திங்ஸ் த்ரூ த அப்பியரன்ஸ். அது தோற்றத்தை வைத்து அவருடைய மாறுபாடுகளை, ஒன்று தன்மையை புரிந்து கொள்வது, தோற்றத்தை வைத்து தன்மைகளை புரிந்து கொள்வது ஞானம். அடுத்தது அந்த தோற்றத்தை வைத்து அவனுடைய மாறுபாடுகளை புரிந்து கொள்வது உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். அந்த உணர்வு ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த தன்மை மிக எளிதாக இருந்தது. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? ஆண்டவர் இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது இந்த வேதபாரர்கள் அல்லது பரிசேயர்கள் யோசனை பண்ணுறாங்க. என்ன யோசனை பண்ணுறாங்க? பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார்? தேவசூசன் சொல்லுகிற இவன் யார்? பாவத்தை மன்னிக்க தேவன் ஒருவருக்குத்தான அதிகாரம் உண்டு. இவர்கள் தங்கள் உள்ளத்தில் சிந்திக்கிறார்கள். அந்த உணர்வு, ஆண்டவர் இயேசுடைய அந்த அபிஷேகத்தின் உணர்வு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை, அவை மிக எளிதாக அவங்களுள்ள வித்தியாசங்களை பார்க்கின்ற தன்மை. சொல்ல போனால் அந்த மிக அவசியமானது பவர் டு டிசர்ன் த டிஃபரன்ஸ் ஆஃப் திங்ஸ் த்ரூ த அப்பியரன்ஸ். தோற்றத்தை வைத்து தன்மையை புரிந்து கொள்வது ஞானம்.
தோற்றத்தை வைத்து அவர்களுக்கு மாறுபாடுகளை புரிந்து கொள்வது உணர்வு. ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த 2 தன்மைகளும் இருந்தது. ஆகவே கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய தன்மையாகிய ஞானம், உணர்வு 2ம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது. இரண்டாவதாக இது அவருடைய இன்டலெக்சுவல் லைஃப், அவருடைய அறிவு சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த அறிவினுடைய தன்மையின் வெளிப்பாடு. அது அபிஷேகத்தினால் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவதாக அவற்றை இருந்தது ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை. இந்த நடைமுறை வாழ்க்கை அடுத்த 2 கிளைகள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய அடுத்த 2 தன்மைகள் ஆலோசனை, பலன். ஆலோசனை, பலன். இந்த ஆலோசனை என்பதற்கு நாம் கவனிக்கின்ற வார்த்தை நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்று. அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏற்கனவே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் தமிழில் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆனால் ஒரிஜினல் எபிரேய மொழியில் பார்த்தா அது 5 பெயர்கள் அல்ல, 4 பெயர்கள். நாம் இந்த 5 பெயர்கள் என்றே நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தாவீது தெரிந்து கொண்ட அந்த அடப்பு பேய்க்குள்ளே போட்ட கற்கள் இந்த 5 நாமங்கள் என்று கூட நாம் சொல்லுவோம். ஏனென்றால் அவர் தாவீது அப்படி தான் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தில் வருகிறேன் தான் சொல்லுவார். ஆகவே அந்த 5 கற்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த பெயர்கள் 5 அல்ல, 4 தான். ஏனென்றால் அந்த 4மே காம்பவுண்ட் நேம், கூட்டு பெயர்கள். அது தனித்தனியான பெயர்கள் அல்ல, கூட்டு பெயர்கள். உதாரணமாக அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அடுத்தது வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பார்த்தா 5 பேருக்கு தமிழில். ஆனால் அந்த முதல் 2ஐயும் நீக்கிவிட்டு, அதாவது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரை நீக்கிட்டு அடுத்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா, வல்லமையுள்ள தேவன், அவர் தேவன், வல்லமை உள்ளவர். அடுத்தது அவர் பிதா, அவர் நித்திய பிதா. அடுத்து அவர் பிரபு, சமாதான பிரபு, காம்பவுண்ட் நேம். அதாவது அவருடைய தன்மைகளை விவரித்து காட்டுவது. திரும்பி பாருங்களேன், அவர் யார்? தேவன், வல்லமை உள்ள தேவன். இட்ஸ் அ காம்பவுண்ட் நேம், அது ஒரு கூட்டு பெயர். அடுத்தது அவர் பிதா, நித்திய பிதா. அடுத்தது அவர் பிரபு, சமாதான பிரபு. அதே போல் அவர் ஆலோசனை கர்த்தர். எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர்? அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இதை தான் சில மொழியாக்கம் பண்ணும்போது இதை 5 பேர்களாக மொழியாக்கம் பண்ணுவதில் ஆங்கிலத்தில் 4ஆகத்தான் மொழியாக்கம் செய்வார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பேரே என்ன? வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் ஆலோசனை கொடுப்பதில் அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். ஆகவே இது ஆண்டவர் இயேசு குறிக்கின்ற வார்த்தை. அவருடைய கவுன்சில் இருக்கிற மிக அற்புதமானது, அதிசயமானது. ஒரு வசனத்தை குற்றி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இது அனலுமில்லாமல் குளிருமில்லாமல் இருக்கிற அந்த லவோதிக்கேயா சபையை பற்றி சொன்ன அந்த சபைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆலோசனை. அந்த ஆலோசனை மிக அவசியமானது சபைகளுக்கு. அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் அந்த சபை இருக்கின்ற நிலையை கர்த்தர் பார்க்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்க? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒரு சபை. தமிழில் அனலும் இல்லாமல், ஆனால் கிரேக்க மொழியில் பார்த்தா அது ஒன்று பாயிலிங் பாயிண்டில் இருக்கணும்.
அது கொதி நிலையில் இருக்க வேண்டும், கொதிக்கின்ற தன்மையில் இருக்கணும். அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைந்து போன ஒரு தண்ணீராக இருக்க வேண்டும். தமிழில் இருப்பது போல அனல் குளிர் அல்ல, அனல் அல்ல, அது கொதிக்கின்ற பாயிலிங் பாயிண்டில் இருக்கணும். அது கொதிக்கின்ற அந்த நிலையில் இருக்கணும் ஒரு சபை. இல்லை என்றால் நீ ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைந்து போன ஒரு பனிக்கட்டியாக தான் கிடக்கணும். ஆனால் அந்த சபையில் அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு வெறுவெறுப்பான அந்த நிலைக்கும் போகலை இந்த நிலைக்கும் போகலை, இந்த நிலைக்கு நடுவில் இருப்பது. ஆனால் இந்த சபையையும் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த சபையிலும் கர்த்தர் அன்பு கூறுகிறார். அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அந்த கொதிக்கின்ற நிலை இல்லாமல் அல்லது உறைந்து போன நிலை இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வெடுவெடுப்பாக இருக்கிற அந்த சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் அந்த இந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லப்போனால் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இவர் அந்த நேசிக்க முடியாத லவோதிக்க சபையையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்படின்னா அந்த சபையையும் கர்த்தர் நேசிக்கிறார். அந்த சபையுடைய தன்மையைத்தான் வெளிப்பாடு 3:17 வாசிக்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவன். பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம். ஆனால் இவை யார் என்றால் நிர்பாக்கியம் என்றால் ஆசீர்வாதங்கள் இல்லாதவன். 2வது பரிதபிக்கப்படத்தக்கவன். பார்க்குறவங்களெல்லாம் அவனை பார்த்து ஐயோ பாவம் பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருப்பவன். அடுத்தது தரித்திரன், அப்புறம் குருடன், அப்புறம் நிர்வாணி. அவன் இருக்கின்ற நிலையை பார்க்கிறார். பார்த்து அவனுக்கு சொல்லுகிறார், ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், குருடன்மாய் இருப்பதே அறியாமல் என்று வெளிப்பாடு 3:17 வாசிக்கிறோம். அவன் நிலை என்ன? நிர்பாக்கியவான், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியாய் இருப்பதை அறியாமல். அப்படின்னா அந்த சபையுடைய தன்மை என்ன? அவனுக்கு தான் எப்படி இருக்கோங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. மற்றவர்களை பார்க்கின்ற திறமை இன்னைக்கு அநேகருக்கு இருக்குது. ஆனால் சுய பரிசோதனை, அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் மிக மிக அவசியமானது. ஆண்டவரே அதைத்தான் சொல்லுகிறார், லவோதிக்கேயா சபையே, உனக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்று உன்னை பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு இல்லை. அதை அறியாமல் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், ஐஸ்வர்ய சமணன், நான் திரவிய சமன், ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சமணன், எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் ஒரு நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த சபைக்கும் கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த அதிசயமான ஆலோசனை கர்த்தர் அவர் விரும்புகின்ற, அவருக்கு மகிமையாக வாழ்கின்ற சபைகள் மாத்திரமல்ல, அவர் வாந்தி பண்ண போடக்கூடிய நிலைமையில் இருக்கிற அந்த சபையையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களை சிட்சிக்கிறேன். ஏன்? அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய அந்த அபிஷேகத்தில் அந்த 2வது இணை, 2வது ஜோடியில் ஒன்று அது ஆலோசனை. அவ்விடத்தில் இருப்பது அந்த கவுன்சில், சொல்லப்போன வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இந்த கவுன்சில் என்றால் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் கிஃப்ட் ஆஃப் ஃபார்மிங் ரைட் கன்க்ளூஷன்ஸ், சரியான முடிவை பெறுவதற்கு செய்கின்ற ஆலோசனை என்ற அர்த்தம். அந்த ஆலோசனையின் அபிஷேகம் ஆண்டவர் இயேசுவில் இருந்தது. அடுத்தது பெலன், மைட். ஆங்கிலத்தில் மைட் என்று வாசிக்கிறோம். பெலன் என்றால் எபிலிட்டி டு கேரி வாட் வாஸ் கவுன்சில்டு ஆல்ரெடி. ஏற்கனவே எது ஆலோசனையாய் சொல்லப்பட்டதோ அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு போய் முழு சத்துவத்தோடு அதை செயல்படுத்துகின்ற அந்த பலம் தான் இந்த பலம். ஆகவே 2வது இணை என்னவென்றால் ஒன்று ஆலோசனை. அந்த ஆலோசனை அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அந்த அபிஷேகத்தின் தன்மை என்னவென்றால் அது அதிசயமான ஆலோசனையை கொடுக்கும்.
அந்த இணையினுடைய அந்த அந்த ஆலோசனையுடைய அடுத்த பகுதி, அது விளக்குத்தனுடைய அடுத்த கிளை, அது பலன். பலன் என்றால் இது ஆலோசனையை பெற்றுக்கொள்வது எளிதுதான், அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய திறன், அதை செயல்படுத்த வேண்டிய பலம், அதுதான் இந்த பலத்தை குறிக்கின்ற வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் எபிலிட்டி டு கேரி த கவுன்சில் வித் எனர்ஜி. அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவர் இயேசுவை தேவன் அபிஷேகித்தாரே, அதை குறித்து வேதம் சுட்டி காட்டுவது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். 39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். எங்கே செய்கிறார் அந்த வல்லமையை? யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும். அதாவது எந்த யூதர்கள் அவரை தள்ளினார்களோ, அவருக்கு சொந்தமானவர்கள் வந்தாரே, அந்த சொந்தமானவர்களை தள்ளினார்கள். அந்த தள்ளப்பட்ட தேசத்திலும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஏனென்றால் அந்த ஆலோசனை மாத்திரமல்ல, அவர் வந்த நோக்கம் மனித குலத்தை மீட்பதற்கு. இன்னும் சொல்ல போனால் தமக்கு சொந்தமானதிலே அவர் வருகிறார். வந்தவர்கள் அவர்களை தள்ளினாலும் அவருடைய அந்த அந்த ஆலோசனை கவனித்தும் லவோதியாக்கு கொடுத்த அந்த ஆலோசனை தான் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை செயல்படுத்துவதற்கும் அவர்கிட்ட அந்த சத்துவம் இருந்தது, அந்த பலம் இருந்தது. அதுதான் ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும். அடுத்து வேதம் சுட்டி காட்டுகின்ற ஒன்று மிக அவசியமானது, ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாவது இன்டலெக்சுவல் லைஃப், அதுக்கு அபிஷேகம் அது முதல்ல உள்ளது. அது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று ஞானம், அடுத்தது உணர்வு. இது ஒரு ஜோடி, ஒரு இணை. அடுத்தது ஆலோசனை பலன், இது அடுத்த இணை. மூன்றாவதாக அங்கே இருப்பது அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது அடுத்த இணை. ஆண்டவர் இயேசு இது உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம். அறிவு என்றாலே வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவு தான் சரியான அறிவு. தேவனை அறிகின்ற அறிவு தான் சரியான அறிவு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை இயேசுவிலிருந்து வெளிப்படுத்துவதாக வேதம் 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14 இந்த தேவனை அறிகிற கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவர் இயேசுக்குள்ளே இருந்த அந்த அந்த அறிவு, அது கர்த்தரை அறிகின்ற அறிவு. சொல்லப்போனால் அந்த அறிவுக்கு சரியாக விளக்கம் சொல்ல போனால், டு நோ காட் பை த ஃபெலோஷிப் ஆஃப் லவ், தேவனோடு உள்ள அன்பின் அடிப்படையில் வருகின்ற அந்த அறிவு, தேவனை அறிகின்ற அறிவு. தேவனோடு உள்ள அன்பினால், அந்த அன்பின் அடிப்படையில் நமக்கு வருகின்ற தேவனை பற்றிய அறிவு இருக்கிற, அதுதான் அந்த அறிவு. அது ஆண்டவர் இயேசுவுக்கு அபிஷேகத்தினால் கொடுக்கப்பட்டது. யோவான் 8:16 யோவான் 8:16 நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அந்த ஃபெலோஷிப் ஆஃப் லவ், அந்த அன்பின் ஐக்கியம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அந்த தேவனை அறிகின்ற அறிவு இயேசுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த ஃபெலோஷிப் ஆஃப் லவ், அந்த அன்பினுடைய ஐக்கியம், அதில் வருகின்ற அந்த அறிவு. யோவான் 8:29 ஆண்டவர் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அந்த ஃபெலோஷிப் ஆஃப் லவ், அவர் சொல்லுகிறார், என்னோடு இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அந்த அன்பின் ஐக்கியம் எப்பொழுதுமே கூட இருக்கிறது. அடுத்து யோவான் 10:14 இயேசு மறுபடியும் சொல்லுகிறார். யோவான் 10:14
14ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதா ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறார், அதே போல ஆண்டவர் இயேசுவும் பிதாவை அறிந்திருக்கிறார். அந்த அறிவு, தேவனை அறிகின்ற அந்த அறிவு, அது தேவனோடு உள்ள அந்த அன்பின் ஐக்கியத்தால். அதான் இயேசு சொல்றார், என்னை பிதா தனித்திருக்க விடுவதில்லை, அவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அந்த அன்பின் ஐக்கியம். அந்த அன்பின் ஐக்கியத்தினால தேவனை பற்றி அறிகின்ற அந்த அறிவு, அது அபிஷேகத்தினால் வருகிறது. இரண்டாவதாக அந்த அபிஷேகம் இயேசுவுக்கு கொடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது பயத்தினால் வருவதல்ல, மதிப்பினால், மரியாதையினால். சொல்ல போனால் அங்கே சொன்னால் ரெஸ்பெக்ட், அந்த மரியாதையினால் வருகின்ற ஒரு பயம். இன்னும் சொல்ல ஆங்கிலத்தில் ரெவரன்ஸ் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதற்கு ரெவரன்ஸ் என்றால் அவர் மகத்துவம் நிறைந்தவர், அந்த மகத்துவத்தின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கின்ற கனம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு பிதாவிடத்தில் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு பயந்து அதை செய்யல, பிதாவை அவர் மகிமைப்படுத்துகிறார். அது மேக்னிஃபைடு, அவருடைய மகத்துவப்படுத்துகின்ற அந்த அனுபவம். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் அவர் தேவனை கனப்படுத்துவதை, இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன செய்து தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அவரை கொடுத்த சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை செய்து முடித்து பிதாவை கனப்படுத்துவது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 13:31. அவன் புறப்பட்டு போன பின்பு, அதாவது ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் புறப்பட்டு போன பின்பு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். காட்டி கொடுப்பதற்கு போகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ செய்வதை சீக்கிரமாய் செய். அவன் புறப்பட்டு போயிட்டார். அவன் போன பிறகு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மிலே மகிமைப்படுத்துவாய், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஆகவே இது பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகின்ற அனுபவம். இது பயப்படுகின்ற அனுபவம் அல்ல, இது பரஸ்பரம் ஒருவர் மகிமைப்படுத்துவது. ஆகவே யோவான் 13:31-32 பிதா இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். சொன்னா இயேசுவின் சிலுவை மரணம், சிலுவைக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன சித்தத்தோடு தேவன் நம்மை உலகத்தில் வைத்தாரோ, ஆண்டவர் இயேசு என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கும் போது அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அது தேவனுக்கு பயப்படுகிற பயம். அடுத்து, அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த போது அவர் சொல்லுகிறார், குமாரனும் மகிமைப்படுவார், அதில் பிதாவும் மகிமைப்படுவார், பிதாவை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ முழுவதும் பார்த்தால் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் அந்த விளக்கினுடைய தண்டு, அதனுடைய 6 கிளைகளை பார்க்கிறோம். அந்த தண்டும் அந்த கிளைகளும் கர்த்தர் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அந்த மையத்தண்டு. அதனுடைய 6 விதமான தன்மைகள், பரிசுத்த ஆவியின் 6 வித தன்மைகளாகவே ஆவி தேவனுடைய 7 ஆவிகள் 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டது காரணம் அதுதான். ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த குத்துவிளக்கை அதனுடைய
எண்ணெயை ஊற்றும் போது எல்லா கிளைகளுக்கும் அந்த எண்ணெய் வந்து ஒரே வரிசையில் அவர்கள் எரிவது போல கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்ததால், கர்த்தருடைய ஆவியான அவர் மேல் இருந்தார், நிரந்தரமாக தங்கி இருந்தார். வந்து வந்து போகிறவர் அல்ல, எப்போதும் உடன் இருந்தவர். அந்த அபிஷேகம் ஆண்டவர் இயேசுவில் இருந்தது. அந்த அபிஷேகத்தினால் ஆண்டவர் இயேசு ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு, அது நிழல். ஆண்டவர் இயேசு பெற்ற அபிஷேகத்தினுடைய பொருள் ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்க்கை ஊழியம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்து அவர் வழியாக தகப்பனே அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அனுப்பி அவர் எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக அவரை அபிஷேகித்தீரே. அந்த கிறிஸ்தோஸ், அந்த கிறிஸ்து என்ற அந்த பேருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த மேசியாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத கூடாரத்தில் நிழலாக குத்து விளக்கை கொடுத்து பொருளாக ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்திலே தகப்பனே, அதே ஆவியை சபையாகி எங்களுக்கும் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை தந்து எங்களை வழிநடத்தும். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.